ஓம் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பா திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்பார் தமக்கு. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டுமென்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான பராபப வருஷம் வைகாசி மாதம் 11ஆம் நாள் 25/5/2026 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாள். இன்று சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமை நாம் அதிகாலை எழுந்து ஸ்நான அனுஷ்டானங்கள் முடித்து சுவாமி அறையிலே விளக்கேற்றி வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் அருகிலே உள்ள ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்புகளும் நமக்கு கிடைக்கக்கூடியது. இப்பொழுது பல்வேறு ஆலயங்களிலே இந்த மகோத்சவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. வைகாசி மாதத்து வைசாக நட்சத்திரம் என்கின்ற விசாக நட்சத்திரம், வைகாசி விசாகத்தை முன்னிட்டு இந்த மகோத்சவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அவ்வாறான உற்சவ காலங்களிலே நாம் ஆலயங்களில் சென்று சரீர தொண்டுகள் செய்ய வேண்டும். ஆலயத்தை கூட்டி பெருக்குவது, தண்ணீர் தெளிப்பது, கோலமிடுவது, அலங்காரம் செய்வது, வாழை தோரணங்கள் கட்டிக்கொள்ளுவது, அங்கே சுவாமிக்கு ஆராதனை செய்யப்படுகின்ற தீபங்களை அவற்றை தேய்த்து கழுவி கொடுப்பது, பூமாலை கட்டி கொடுப்பது, எதெல்லாம் நமக்கு முடிகிறதோ அவ்வாறான சரீர தொண்டுகளை நாம் செய்ய வேண்டும். சுவாமியை தோளிலே காவுவது, சுவாமிக்கு குடைபிடிப்பது, தீவெட்டி பிடிப்பது, சங்குநாதம் ஊதுவது, எது எல்லாம் நமக்கு முடிகிறதோ அவற்றை செய்கிற பொழுதிலும் சுவாமி விளம்பருகின்ற பொழுது தேவார திருமுறைகளை நாம் பாராயணம் செய்வது, இவையெல்லாம் ஒரு சிறப்பு. அந்த பிள்ளைகளை, இளம் பிள்ளைகளை எல்லாம் ஒன்று சேர்த்து இந்த ஆன்மீக வழியிலே அவர்களை கொண்டு செல்லுகின்ற வகையிலே தேவார திருமுறைகளை வீதி விளம்பருகின்ற பொழுது சுவாமிக்கு பின்னாலே பஜனைகள், கூட்டு பஜனைகளை செய்து வருகின்ற பொழுதும் எல்லா சிறப்புகளும் நன்மைகளும் கிடைக்கக்கூடியது. ஆலயம் தொழுவது சாலமும் நன்று என்று முன்னோர்கள் சொன்னார்கள். நமக்கு தினமும் ஆலயங்களுக்கு செல்ல முடியாவிட்டாலும் இவ்வாறான உற்சவ காலங்களிலே கண்டிப்பாக நாம் ஆலயம் செல்ல வேண்டும். அவ்வாறு ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது ஆசார சீரராக செல்ல வேண்டும். ஆண்கள் வெள்ளை வேட்டி சால்வை அணிந்து செல்ல வேண்டும். தாய்மார்கள் பட்டு சேலை அணிந்து செல்ல வேண்டும். இளம் வயது பிள்ளைகள் பட்டு பாவாடை தாவணி அணிந்து செல்ல வேண்டும். சிறு குழந்தைகள் பட்டு பாவாடை அணிந்து செல்ல வேண்டும். இவ்வாறு நம்முடைய கலாச்சார விழுமியங்களை அடுத்த சந்ததிக்கு நாம் எடுத்து கூறுகின்ற வகையிலே, அவர்களை நல்வழிப்படுத்துகின்ற வகையிலே பெற்றோர்கள் முன்னின்று பிள்ளைகளை நல்வழிப்படுத்த வேண்டும். அவ்வாறு ஆலயங்களிலே போய் நாம் விளையாடுவதோ அங்கு வேறு வேடிக்கைகள் நின்று பார்த்து கொண்டிருப்பதற்கோ ஆலயங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஆலயங்களுக்கு சென்றால் அங்கு நடைபெறுகின்ற பூஜைகள், அபிஷேகங்கள், ஆராதனைகளை கலந்து கொள்ள வேண்டும். அவற்றை கண்ணார தரிசிக்க வேண்டும். இறைவனை மனதார பிரார்த்தனை செய்ய வேண்டும். தேவார திருவாசகங்களை, திருமுறைகளை பாராயணம் செய்ய வேண்டும். சுவாமி வீதியிலும் வருகின்ற பொழுது சிவபுராணத்தை பாராயணம் செய்து கொள்ளலாம். எல்லா விதமான சிறப்புகளும் தரக்கூடியது. இவ்வாறான நல்ல எண்ணங்களோடு எங்களுடைய எதிர்கால சந்ததியை, வளர்ந்து வருகின்ற சிறார்களை எல்லாம் நாம் நல்வழிப்படுத்தி இந்த ஆலய வழிபாட்டிலே அவர்களுக்கு ஆன்மீக சிந்தனைகளை கொடுத்து நல்வழிப்படுத்துகின்ற வகையிலே
எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் நமக்கு கிடைப்பதோடு இந்த பிள்ளைகள் எதிர்காலத்திலே சிறந்த ஒரு ஆன்மீகவாதிகளாக சமய வழியிலே நின்று தர்ம வழியிலே இருந்து இறையருளையெல்லாம் பெறுகின்ற வகையிலே இந்த பிள்ளைகளையும் நாம் ஊக்குவித்து நாமும் அவ்வாறு சமய கலாச்சார ஆடைகளோடு ஆலயங்களிலே சென்று வழிபாடுகளை செய்வதோடு நம்மால் முடிந்த சரீர தொண்டுகளையும் செய்து இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.